வெல்கம் டு அவர் சேனல். ஒயரில் நம்ம ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எந்தெந்த ஒயர் எதுக்கு உண்டானது அப்படின்னு கன்ஃபியூசஸ் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த ஒயர் நம்பரோ இல்லை நேமோ அதை பற்றின ஒரு சம் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னாக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இப்போ நீங்கள் ட்ரா பண்ணும்போது கூட உங்களுக்கு மனப்பாடமாக கூட இருக்கலாம். லைன் நான் எதுக்காக லைன் ட்ரா பண்ணீங்க அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் ட்ரா பண்ணுறதுனால உங்களுக்கு தெரியும் எதுக்கு நம்ம ட்ரா பண்ணியிருக்கோன்ட்டு. இதை வேறு ஒருத்தங்க ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து இதை சென்ட் பண்ணுறீங்கன்னாக்கா அவங்களுக்கு புரியாது இல்லையா இந்த ஒயர் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத. அப்போ வந்து அந்த ஒயரை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க அதை படித்து பார்த்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதுக்காக தான் அந்த ஒயர் நம்பரோ இல்லை ஒயர் சம்மந்தமான டீட்டெயில்ஸோ இல்லை லீடர்ஸோ நீங்கள் ஆட் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எடிட் ஒயர்ஸ், இதில் வந்து அந்த ஒயரை வந்து அந்த ஹைட் பண்ணணுமா இல்லை அன்ஹைட் பண்ணணுமா, ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸ்வாப் பண்ணுறது, இல்லை நம்பரை வந்து எடிட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்கும். இது எல்லாமே எடிட்டிங் பர்பஸ்ஸு. இப்போ நம்ம வந்து ஒயர் நம்பர்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணணும். இப்போ ஒயர் எடுத்துட்டோம், மல்டிபிள் ஒயர்னு எடுத்தாச்சு. இப்போ நம்பர்ஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸு. ஒயர் நம்பர்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். அது மாதிரி கர்சர் இதில் நீங்கள் வச்சாலே அதில் காட்டும் பாருங்களேன். ஒயர் நம்பர்ஸ் போய்ட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 40 ஒயர் நம்பர்ஸ்னு வருது. 406, 407, 408ங்கிற மாதிரி காட்டுது பார்த்தீங்கன்னா. இதுதான் ஒயர் நம்பர்ஸு. இப்போ நீங்கள் வந்து புல் டவுன் பண்ணீங்க அந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஃபேஸ் ஒயருக்கு நம்பர்ஸ் வேணுமா இல்லை சிங்கிள் ஒயருக்கு நம்பர் வேணுமாங்கிறது கேட்குது. நான் வந்து ஒயர் நம்பர்ஸ்னு சிங்கிள் ஒயர் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டேன். இதை பார்த்தீங்கன்னாக்கா ஷீட் 1, இந்த ஒயர் நம்பர்ஸ் வந்து எதில் ஓப்பன் ஆகுதுன்னா ஷீட் 1. இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஃபைல் பார்த்தீங்கன்னா ஷீட் 1 இல்லை ஒயர் 01 இருக்கு இல்லையா, இது வந்து ப்ராஜெக்ட் நேமு. இது வந்து ஃபஸ்ட்டு ஷீட்டு, இது செகண்ட் ஷீட்டு, இது தேர்ட் ஷீட்டு. ஓகேவா? இதெல்லாம் நான் சும்மா உங்களுக்கு காமிக்கிறது அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை முடிச்சுட்டு அடுத்தடுத்த வீடியோவில் இந்த ஒயர் 2ல் ட்ரா பண்ணி காமிப்பேன், ஒயர் 3ல் ட்ரா பண்ணி காமிப்பேன் உங்களுக்கு. இப்போ ஒயர் 1ல் அதான் ஷீட் 1, அது ஷீட் 1ல் ஒயர் வந்து ரெடி ஆக போகுது. நீங்கள் வந்து டேக் நியூவாக ஒயர் கொடுக்க போகிறீங்கன்னாக்கா அதை கிளிக் பண்ணிக்கிங்க. சீக்வென்ஷியலாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். 1 by 1 உங்களுக்கு வந்து வரும். உங்களுக்கு அது கிளிக் பண்ணுங்க, சீக்வென்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒயர் நம்பர்ஸ் ஒயர்ட் ஆகணும் அப்படின்னாக்கா அந்த கொடுத்துருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ஆப்ஷன், இது ஒரு ஆப்ஷன், இது ஒரு ஆப்ஷன், 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை பிக் பண்ணினாக்கா இன்டிவிஜுவல் ஒயர்ஸ், இப்போ எந்த ஒயரில் நம்பர்ஸ் கொடுக்கணும் அந்த ஒரு ஒயருக்கு மட்டும் நம்பர்ஸ் வந்து அப்ளை ஆகும். இது ட்ராயிங் ஒய்டுனாக்கா இதை கிளிக் பண்ணினாக்கா இந்த கரண்ட்டில் இருக்கு இல்லையா ட்ராயிங், அந்த ட்ராயிங் ஃபுல்லாகவே வந்து ஒயர் வந்து இன்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஒயருக்கும் ஒரு நம்பர்ஸ் மாதிரி அப்ளை ஆகும். ப்ராஜெக்ட் ஒய்டுனாக்கா என்டையராக உங்கள் அந்த சாம்கோ 1ங்கிற ப்ராஜெக்டில் 3 ஸ்கிமாட்டிக்குள்ளே 3 ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பேனலுக்குள்ளே எதுவும் நான் கொடுக்கல. சப்போஸ் இதை பேனல்லையும் நிறைய ஷீட்ஸ் ஓப்பன் பண்ணி ட்ரா பண்ணியிருந்தேனாக்கா என்டையராக அந்த ப்ராஜெக்டில் எத்தனை ஷீட் இருக்கோ அது எல்லா இதுலையுமே வந்து அந்த ஒயர் நம்பர் வந்து அப்ளை ஆகும். அது இன்டிவிஜுவல் ஷீட்டுக்கும் கொடுக்கலாம், ஓவரால் ப்ராஜெக்ட்டுக்கும் கொடுக்கலாம். இல்லை அந்த கரண்ட் ஷீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து இன்டிவிஜுவலாக பர்டிகுலர் ஒயருக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் கரண்ட் ஷீட்டில் பர்டிகுலர் ஒயருக்கு மட்டும் கொடுத்து பார்ப்போம். இப்போ பிக் இன்டிவிஜுவல் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இந்த லைனுக்கு நான் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த 2 ஒயர்களே அதில் கொடுத்துருவோம். இதில் வந்து ஒயரை ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு என்ட்ரா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த நம்பர்ஸ் வந்துருச்சு பாருங்கள், 1ன்னு நம்பர்ஸ் வந்துருச்சு அந்ததுக்கு. இப்போ நான் வந்து இப்போ அந்த ஒயரை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரா கொடுத்தோன்னா அது வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஆட்டோகாட் எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் கீபோர்டு இல்லாமல் மவுஸ்லேயே எல்லா ஒர்க்கும் பார்க்கணுன்னாக்கா அந்த ஒயரை வந்து லெஃப்ட் கிளிக் செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து லெஃப்ட் கிளிக்கு செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ என்ட்ரி கொடுத்தோம்னா கீபோர்டில் அதுக்கு பதிலாக வந்து ரைட் கிளிக்கு. மவுஸில் ரைட் கிளிக் அப்படின்னா என்டருங்கிற மாதிரி அர்த்தம், லெஃப்ட் கிளிக்னாக்கா செலெக்ஷனுங்கிற மாதிரி அர்த்தம். இதுமாதிரி ஒயர் ட்ரா பண்ணிட்டு எஸ்கேப் கொடுக்கணுனாலும் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி வெளில வந்துக்கலாம். இல்லைனாக்கா கீபோர்டில் எஸ்கேப் கீயை கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ ஒயர் நம்பர் கொடுத்துட்டேன், செலக்ட் பண்ணிக்கிட்டேன், நியூ டேக்கு சீக்வென்ஷியல் மாதிரி நான் கொடுத்துட்டேன். இதை வந்து சீக்வென்ஸ் அப்படியே இருக்கட்டும், நான் இங்கே 1 கொடுத்துட்டோம் ஆட்டோமேட்டிக்காக 2ன்னு மாறும்னு நினைக்கிறேன். இந்த பிக் இன்டிவிஜுவல் கொடுத்துட்டேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டேன். முந்தி போன ட்ரிப் பார்த்தீங்கன்னாக்கா கீபோர்டில் என்ட்ரா ப்ரெஸ் பண்ணேன். இப்போ மவுஸில் ரைட் கிளிக் பண்ணுறேன், செலக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த தடவை நீங்கள் ஒன்று கவனிக்கணும். இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டுக்கு வந்து
சீக்வன்ஸில் 1 கொடுத்தேன். ரெண்டாவதுக்கு ஒயர் நம்பர் கொடுக்கும்போது சீக்வன்ஸில் அதே 1 தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே 1ன்னு வராமல் 2ன்னு வருது பாருங்கள். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிக்கும் உங்களுக்கு. அதனால தான் அந்த 1 நான் எடிட் பண்ணாமல் இருந்தேன். வீடியோ கொஞ்சம் ரிவன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த ஒயர்ஸில். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப ஒரு தடவை காமிக்கிறேன். ஒயர் போயிட்டேன், நியூ சீக்வன்ஸு ஃபார்மேட் இங்கே பாருங்கள். இதே 1 மார்க் நான் சேஞ்ச் பண்ணலை, ஓவர் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ஒயருக்கு அந்த நம்பர் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டேன், திரும்ப ரைட் கிளிக் கொடுத்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். 3ன்னு வருது பாருங்கள். நம்ம அப்போ தான் சீக்வன்ஷன் கொடுக்கல அப்படின்னாக்கா நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு இதுக்கு போகும்போது நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணுறது உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த மாதிரி தான் வந்து ஒயர் நம்பர் வந்து இண்டிவிஜுவல் ஒயருக்கு கொடுக்குறது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதே ஆப்ஷன்ஸ் போயிருக்கீங்க. 3 ஃபேஸ் கொடுத்துக்குங்க. 3 ஃபேஸ்னால் 3 ஒயர் உள்ளது. அதுக்கு எப்படி இந்த 3 ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு எப்படி நம்பர் கொடுக்குறதுங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து ப்ரிஃபிக்ஸ் அந்த நம்பர்ஸ் இந்த இருக்கு இல்லையா, ஒயர் நம்பர் இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ ப்ரிஃபிக்ஸ் எதுவுமே இல்லை, அதெல்லாம் இங்கே காட்டல. பேஸுங்கிறது பேஸ் 1ன்னு கொடுத்துருவாங்க, அதான் 1 இருக்கு இல்லையா, அதெல்லாம் பேஸ் 1. சஃபிக்ஸ் வேல்யூ இந்த நேமோட லாஸ்ட்டில் இருக்கிற சஃபிக்ஸ் வேல்யூம்பாங்க, L1 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுலையும் பாருங்கள் ஹோல்டுன்னு இருக்குது. ஹோல்டுன்னாக்கா இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அந்த 3 ஒயர்லேயுமே அது 3 ஃபேஸ் ஒயர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ் ஒயர் நம்பரையும் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 ஒயர் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த 3 ஒயருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிஃபிக்ஸு பேஸ் எல்லாம் சேமாக இருக்கும். நான் ஹோல்டு பண்ணனால சஃபிக்ஸ் மட்டும் இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ L1 இந்த இங்கே கொடுத்துருக்காங்க, L1 L2 L3ங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ப்ரிஃபிக்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே லிஸ்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்களே வந்து ஒரு நேம் கொடுத்துக்கலாம். சம் எக்ஸாம்பிள் நான் வந்து WR அப்படிங்கிற ஒரு இது லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உங்களுக்கு வந்துடும். மற்ற இதில் பார்த்தீங்கன்னா இப்படி கிளிக் பண்ணல மவுஸை, இங்கே ஒயர் பாருங்கள் WR இங்கே கொடுத்தோம் இல்லையா, அந்த WR 3 ஒயருக்குமே WRன்னு ஆரம்பிக்கும் நீங்கள் ஹோல்ட் கொடுத்துருக்கனால. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பேஸ் வந்து 1 கொடுத்துருவோம், இங்கே 1. சப்போஸ் இதை வந்து நீங்கள் 2ன்னு மாற்றிக்கிட்டு பாருங்கள் 2ன்னு மாறிச்சு பாருங்கள். அந்த மாதிரி பேஸ் வேல்யூ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 3க்குமே ஃபிக்ஸடாக இருக்கும் ஹோல்டு கொடுத்தனால. இப்போ இன்க்ரிமெண்ட் கொடுத்தனால பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3ங்கிற மாதிரி வேல்யூ. இது வந்து 3 ஒயருக்கு இல்லை 4 ஒயருக்கு அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து அந்த ஆப்ஷன்ஸ் நான் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஓகே கொடுத்துட்டேன். இப்போ எந்த 3 ஒயருக்கு அப்ளை பண்ணணும், இந்த இங்கே இருக்கு இல்லையா, அதான் அந்த 3 ஃபேஸ் ஒயர் பஸ்ஸாக எடுத்தாலும் அந்த மாதிரி ஃபஸ்ட் நான் இந்த ஒயரை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் ஒயரு, தேர்ட் ஒயர் ஓகே கொடுத்துக்கிட்டேன். இதில் பாருங்கள் செலக்ட் அடிச்சு பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இந்த 3 ஒயருக்கு நம்ம கொடுத்து பார்ப்போம். த்ரீ ஃபேஸ் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் கொடுத்துருக்கிறதுல ஏதாவது ஒரு இதை நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். இப்போ நான் R1 பின்னு கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டா இதை வந்து 1ன்னு மாற்றிக்குவோம். இது L1 L2ங்கிற மாதிரி காட்டுது அவனுக்கு. இல்லைன்னா இந்த லிஸ்ட்டு போயிட்டு நம்ம PQRன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணாக்கா ஃபஸ்ட்டு ஒரு P, ரெண்டாவது Q, மூணாவது R வந்து அது அந்த மாதிரி அப்ளை ஆகும். இங்கே பாருங்கள் PQRன்ட்டு கமா போட்டோன்னாக்கா 3 ஒயர் இருக்கு இல்லையா, 3 ஒயருக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு Pன்னு ஆரம்பிக்கும் ஃபிக்ஸ் வேல்யூ, செகண்ட் ஒயருக்கு Qன்னு ஆரம்பிக்கும், தேர்ட் ஒயருக்கு வந்து இந்த பார்க்கும்போது ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்தேன். அப்போ 3 ஒயருக்கும் அதே வேல்யூ வந்து ஹோல்டாக இருந்தாலும் அப்படி இருந்துச்சு. இந்த மாதிரி கமா கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அடுத்தது PQங்கிற மாதிரி. இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு வேணாம், இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னு வரணும், அப்புறம் கமா போட்டு பின்னு வரணும், கமா போட்டு சின்னு வரணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா ABCன்னு வந்துச்சுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ரீஃபிக்ஸ் வேல்யூ வந்து இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் சஃபிக்ஸ் இங்கே நான் 1 கொடுத்துருக்கேன் இல்லையா, இது வந்து 1 கொடுத்துக்கலாம். அப்போ வந்து கமா போட்டு ஒரு 2 கொடுத்துக்குங்க, கமா போட்டு ஒரு 3 கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் அந்த சேஞ்சஸ் நடக்குது பாருங்கள். வேல்யூஸ் பேஸ் வேல்யூ இது, இதை நான் வந்து வெறுமனே 1 மட்டும் நான் கொடுக்குறேன். 2 3 இந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் கம்மா கொடுத்து 2 கொடுத்துட்டேன், 2 ஒயர்ஸ்க்கு மட்டும் அந்த மாதிரி இதாகும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் ஆப்ஷன் கொடுக்கும்போது இங்கே சேஞ்சஸ் நடக்கும். இங்கே என்ன நடக்குதோ இங்கே பார்க்குறதெல்லாம் உங்கள் ஒயரிங்கில் வந்து காட்டும். இப்போ நான் A1 A2 A1 B1 C1 சஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா L1 L2 L3ங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இது நான் வந்து
ஓகே. ஓகே, இந்த மாதிரி கூட நம்ம கொடுத்துக்கலாம். இப்படி தான் ஒயர் நம்பர். இப்போ இந்த ஒயர் நம்பரை நீங்கள் மூவ் பண்ணால் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் லைட் மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே எஸ்கேப் கொடுத்துட்டேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணினாக்கா எந்த இடத்துல உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். எஸ்கேப் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஓகே.